இல்ல மக்கள், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ பிக் பாஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இல்ல எங்க அக்கா ஜாக்லின் மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க. சரிங்க, வாரம் வாரம் எங்க அக்கா ஆட்களை மாத்தினாங்க, கண்டென்ட் வித்தியாசமா கொடுத்தாங்க, கைத்தட்டல் வர்ற பக்கம் போனாங்க, ஓட்டு இருக்க பக்கம் போனாங்க, இல்லன்னு சொல்லாங்க. இருந்தாலும் என்னங்க தொடர்ந்து எல்லா புறமோலும் எங்க அக்காவை போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப எங்க அக்காவை மிட் வீக்ல தூக்க ட்ரை பண்றீங்களா? ஓ, புரிஞ்சு போச்சு நண்பர்களே, புரிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் டீமோட கண்டென்ட், டீமோட பிளான் இதுதான். ஓகேவா? தெளிவா எங்க அக்காவோட ப்ரோமோல காட்டி காட்டி மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து, அப்ப நெகட்டிவ் பிஆர் பாக்குறீங்களா ப்ரோ? கண்டுபிடிச்சேன் ப்ரோ. நெகட்டிவ் பிஆர் இந்த வீட்டுக்குள்ள யார் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன் ப்ரோ. இது ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நான் என்ன கேக்குறேன், ரொம்ப மோசமான வேலையா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் அவர்கள் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்த விஷயத்த இவங்க ப்ரோமோல போட்டு போட்டு காமிச்சு, இததான் ஜாக்லின் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, ப்ரோமோட் பண்ணீங்கன்னா நீங்க தான் நெகட்டிவ் பிஆர் வேலையை பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தா விஷால போட்டு அந்த அடி அடிக்கிறீங்களா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்ப விஷாலுக்கு பணப்பெட்டி கன்ஃபார்மா? சரி, ஓகே. சிவானா, உங்களை பத்தி நிறைய பேர் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. சிவானா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எவிட்டாய் போகும்போது சிவானா அப்படி எதுவுமே பேசல, முத்துக்கும் ஒரு மேல எந்த ஒரு கோவத்தையும் காட்டல. நீ சடனா பார்த்தா எங்க அண்ணன் துண்டு சீட்டு எடுத்துட்டு வந்து அறம்னு போட்டு அறுக்கிறியடா, அந்த அறத்தைங்கடா அப்படின்னு கேட்கறாப்ல. மொத்தத்துல வீட்டுக்குள்ள சம்பவங்கள் பல விதத்துல இருக்கு போல. ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப தர்ஷா குப்தா வேற வந்து ஒரு மாதிரி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாமா? சுப்பானக்க மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். சோ இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் அண்ணன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பவுல தூக்கிட்டு வந்திருக்காப்ல. பவுல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய சீட் இருக்கும். எல்லா சீட்டையும் லைனா எடுத்து ஒவ்வொருத்தர வச்சு இன்னைக்கு வெளுப்பாப்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சீன்ல என்ன இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு, சைடுல பார்த்தா நம்ம சாச்சம்மா தேவி டோய் உட்கார்ந்துருக்காங்க. சாச்சம்மா தேவிக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்கல? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீங்களே அடிக்கும்போது சாச்சம்மா தேவி அடிக்க மாட்டாங்கடா. சாச்சம்மா தேவி தான் அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட். அப்ப சாச்சம்மா தேவிக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி லைவ்ல பாத்தீங்களா? சோ அண்ணன் எடுத்தோன்ன முதல் சீட்டு ஜாக்லின்கான சீட்டு. அப்படியே ஜாக்லின்கான சீட்டு. ஜாக்லின்கான சீட்ல என்ன இருக்குன்னா, வாரம் கிளாப்ஸ் வர வேற ஃப்ரெண்ட்ஸை மாத்துறீங்களே நீங்க, இப்ப யாரு கரண்டா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அண்ணன் ஒரு கொஸ்டினை கேட்கறாப்ல. இந்த கொஸ்டினை நீங்க இப்படி கேட்டீங்கன்னா எப்படிங்க எங்க அக்காவால பதில் சொல்ல முடியும்? ஏன்னா போன வாரம் ஒருத்திக்கு மஞ்சரி வச்சிருந்தாங்க. போன வாரம் வரைக்கும் மஞ்சரி கூட, ஏன்னா போன வாரம் வரைக்கும் மஞ்சரி கூட ஃப்ரெண்டா இருந்தாங்க. மஞ்சரி சடனா எவிக்ட் ஆயாச்சு. இன்னைக்கு திங்கக்கிழமையில இருந்து கண்டென்ட் மாத்தலாம் ட்ரை பண்ணும்போது சடனா நீங்க ஒரு அறிவிக்கை கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்தீங்க? வீட்டுக்கு வந்து பழைய போட்டியாளர்கள் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு சடனா நீங்க அப்படி ஒரு அறிவிக்கை கொடுத்தா எங்க அக்கா எப்படி டக்குன்னு அடுத்த ஒரு கூட்டத்தில் சேருவாங்க? வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள வர்ற யார் நம்மளை பத்தி பாராட்டி பேசுறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம்னு சொல்லி எங்க அக்கா யோசிப்பாங்க. அதனால இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எங்க அக்கா வந்து அந்த டீம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. எப்படி வீட்டுக்குள்ள தானே இருக்க போறீங்க. வியாழன் வெள்ளிக்கிழமைக்குள்ள எங்க அக்கா கண்டிப்பா யார் அடுத்த ஃப்ரெண்ட் சொல்லிடுவாங்க. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும், நீங்க சும்மா அந்த ப்ரோமோல போட்டு போட்டு காமிச்சு ஏதோ ஜாக்லின் வந்து பெரிய தப்பு பண்ற மாதிரி நீங்க காட்டாங்க. அது எங்க அக்காக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த வீட்டுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். எங்க அக்கா ஸ்ட்ராட்டஜி வச்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். எப்ப கைத்தட்டல ஓட்டு வர்ற சைடு தான் நாங்க போய் உட்காருவோம். அது எங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிப்பா. அதை நீ கண்டுபிடிச்சு ஓட்டு போடாம விடுறது உன்னோட திறமைப்பா. நீ ஏன்பா ஓட்டு போடுற அப்படின்னு எங்க அக்கா உள்ள கேட்பாங்க. இப்படி எங்க அக்கா உள்ள கேட்பாங்க. அதனால தான் நான் வெளியே கேட்கிறேன். மொத்தத்துல சிவான் அதை எடுத்து போட்டு உடச்சாப்ல. அடுத்தது அறத்துக்கு வராப்ல. அல்ல, அடுத்தது விஜய் விஷாலுக்கு. ஐயோ, விஜய் விஷாலுக்கு வராப்ல. லவ் கண்டென்ட் மட்டும் தான் இவருக்கு என்டர்டெயின் போல. இவருக்கு என்டர்டெயினே லவ் கண்டென்ட் தான் போல. அது விஷாலுக்கு ஒருவேளை பயங்கரமான என்டர்டெய்னிங்கா இருக்க போலன்னு சொல்லிட்டு அண்ணன் ஓப்பனா அடிச்சு உடைக்கிறாப்ல. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வர்ற பல பேர் வந்து விஷாலுக்கான கேமை போட்டு முறிச்சிட்டு இருக்காப்ல. நீ நல்லா பண்றப்பா, 2 பொண்ணு 3 பொண்ணு சூப்பரா கண்டென்ட் கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு குறுக்க போய் நீங்களும் செஞ்சீங்கன்னா எங்க அண்ணன் எப்படிங்க தாங்குவாங்க? அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? விஜய் விஷால் அப்ப பரணி வழியா ஏறி வெளியே விழுந்துடுமா? இல்லை வீட்டு செவருல எல்லாம் ஏறி குச்சி அந்த பரணி வழியா குச்சி பொத்துன்னு வெளியே போயிடணுமான்னு கேட்கறேன். ஏங்க இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பாவம், அந்த மனிதர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, தப்பு தாங்க, அவர் ஒத்துக்கிட்டாருங்க, வெளியே போய் கண்டிப்பா மாத்துவாருங்க. அதே பிடிச்சி போட்டு அடின்னு அடிச்சு அந்த மனுஷன் பாவம் நொந்து போய் உட்காந்துருக்காப்ல. அடுத்தது நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், வீட்டுக்குள்ள வந்த பல பேர் வந்து முத்துக்குமாரன் பயங்கரமா பாராட்ட மட்டும் தான் செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தா மட்டும் தான் போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வகையில எங்க அண்ணன் ஒரு சீட் எடுத்து அறம்னு போட்டு உன்னை அறுத்துட்டு இருக்கியாப்பா, அந்த அறம் உனக்கான கேம்ல சுத்தமா இல்லையாப்பா, இன்னுமாப்பா இந்த ஊர் உன்னை நம்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கிறாப்ல. ஐயா, இப்படி கேட்டு விட்டாரா? வெளியே இது எப்படி சமாளிக்க? வெளியே வந்து இதை எப்படி சமாளிப்பாங்க? நிறைய முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்களே. சார், எங்க அண்ணன் அறத்தோட தான் இருக்காரு, எப்படி ஒரு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளவுதான், சிவா காலி. சிவாவை இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க நண்பர்களே. சிவாவை வச்சு அடிக்கிற இடத்துல சிவா ப்ரோ வந்து வெளியே வந்து பார்க்கும்போது, என்னடா இது, ஏடா நான் கரெக்டான கேள்வி தான்டா கேட்டேன், ஏன்டா என்ன பிடிச்சி இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து மனசுடைய போறாரு அப்படிங்கிறது எனக்கு ஓப்பனா தெரியுது. கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல பிக் பாஸ் ஒன்று கேட்கணும், என்ன ட்ரை பண்றீங்க?
இல்லை என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஒயில் கார்டை இவங்கெல்லாம் ஏதோ ஒயில் கார்டெலாம் வீட்டுக்குள்ளே அனுப்பி ஒயில் கார்டெலாம் வெளியே இருந்து இவங்க கேம் எல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கேம் ஆடி அந்த கேமை மாற்றி திருப்பின்னு ஒரு 40 நாட்கள் கொண்டு போகிற மாதிரி ஒரு கேம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. அப்போ சீசன் முடிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லையா ஐயா? அடுத்த வாரம் தானே ஃபினாலே, அடுத்த வாரம் ஃபினாலே இருக்கும்போது இந்த வாரம் போட்டு இப்படி வன்மத்தில் அடிச்சிங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவன் எப்படியா நிம்மதியா இருப்பான் ஐயா? இதுக்கு முன்னாடி சீசன்ல கொஞ்சமாச்சும் நிம்மதியா சுத்தணும் ஐயா. இந்த சீசன் இவனு நிம்மதியா இல்லாம ஒரு மாதிரி தவிக்க போறானோ ஐயா. இப்படி பிடிச்சி போட்டு அடிச்சீங்கன்னா என்னங்க பண்றது? மொத்தத்துல இவங்க எல்லாருமே இது ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. எப்படியே இது இவங்க எல்லாருமே இது ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அந்த பிளான் நான் இவ்வளவு நேரம் கெஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து மணி பாக்ஸ், ஓகேவா? பணப்பெட்டி இருக்குது. ஆனா திடீர்னு பார்த்தா இப்போ தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. நான் அப்பதான் இன்ஸ்டால போய் ஒரு ஸ்டோரி எல்லாம் போட்டு விட்டு வந்தேன், மிட் வீக் எக்ஷன் சொல்லிட்டு. பார்த்தா ப்ரோமோல நம்ம அக்கா வர்ஷினி சொல்றாங்க, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறது, அந்த எவிக்ஷனை பண்ண போகிறது நாங்கள் அப்படிங்கிறாங்க. கொடுப்பாங்க, நீங்க தானே இங்க இருந்து நாங்க ஓட்டு போடுறத வச்சுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நீங்க அங்க கொடுக்கணும். நீங்களா மிட் வீக் பண்றதா இருந்தா நீங்க எடுத்த அடுப்புல ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் தூக்கிட்டு வந்துருவீங்களா? ஏன்னா உங்களுக்குலாம் முத்துக்குமரன் பிடிக்கும், முத்துக்குமரன் தூக்க மாட்டீங்களா? என்னங்க இது நியாயம்? இதுல ஒரு உருட்டை போட்டாச்சு. மொத்தத்துல இந்த வாரம் ஃபுல்லா பிராங்க் வாரம். அப்படி நண்பர்களே, பிராங்க் வாரம். பிக் பாஸ் டீம் நம்ம கூட பிராங்க் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. முதல் பிராங்கே அந்த 2 பேருக்கான ஸ்வாப், இரண்டாவது பிராங்க் இப்போ அந்த மிட் வீக் எவிக்ஷன் அவங்க பண்ண போறது. பட் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, ஓகேவா? நீங்க இன்னொன்னு கேட்பீங்க, பணப்பெட்டி வைப்பாங்க. ருக்கோ பணப்பெட்டி உடனே வைக்க முடியாது. வெள்ளிக்கிழமை வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியே வெள்ளிக்கிழமை வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. வியாழக்கிழமை ஒருத்தி உங்களை போட்டு அடியை நடிச்சு உங்களை போட்டு மண்டை கிறுக்காக்கி உங்களெல்லாம் ஒரு மாதிரி லோவாக்கி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த பணப்பெட்டியை வச்சு நீங்க அந்த பணப்பெட்டியில 1 லட்சம் 2 லட்சம் எத்தனை லட்சம் இருந்தாலும் ஓடி போய் அந்த பணப்பெட்டியில விழுந்து பெட்டி எனக்கு தாண்டான்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிடணும். அந்த லெவலுக்கு உங்களை மென்டலி ட்ரிகர் பண்ணி டவுன் பண்ண போறாங்க, ஓகேவா? அதை தான் பண்ண போறாங்க, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, ஒயில் கார்டு வந்தப்ப கூட நீங்க இவ்வளோ இது பண்ணி வெளியே இருக்க நிறைய விஷயங்களை உள்ள பேச வச்சு உள்ள இவங்க பண்ண விஷயங்களை உடைக்க வச்சு நீங்க ஒரு கண்டென்ட் பண்ணி நான் பார்க்கல. இந்த சீசன்ல கூட வந்து அந்த 6 ஒயில் கார்டு கூட 6 பேர் தான், 6 பேரா 5 பேர், எத்தனை பேர் வந்தாங்க? 6 பேர் வந்தாங்கல்ல. 6 பேர் வந்தப்ப கூட இவ்வளவு பெருசா அவங்க கண்டென்ட் பண்ணல. நார்மலா வந்தாங்க, நீங்க சூப்பர், பியூட்டிஃபுல், வாவ் சூப்பர், நீங்க இப்படி பண்றாங்க, வாவ் அப்படின்ற மாதிரி சின்ன கண்டென்ட்டோட முடிச்சாங்க. ஆனா இப்ப புதுசா வர அந்த 8 பேரு என்னெல்லாம கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா. எப்ப கலரா கொடுக்குறாங்க. எப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சர்ச்சா குப்தெல்லாம் பொழந்து விடுறாங்க. எங்க அண்ணன் ஆறுன துப்பாக்கியோட வந்திருக்காப்ல. ஒரு மாதிரி பண்றீங்களப்பா, ஒரு மாதிரிப்பட்ட கண்டென்ட்டா இருக்க. இதுல நம்ம சிவான வேற பவுல் நிறைய லிஸ்ட் எழுதி போட்டு வந்திருக்காரு. மொத்தத்துல சம்பவங்கள் இருக்குது, அடியோடி புடியோ பொடின்னு இன்னைக்கு ஃபுல்லா சம்பவங்களா இருக்க போது. ஆனா இதுதான் எனக்கு புரியல, கடைசி வாரங்கள்ல இவங்க இந்த கண்டென்ட் எடுத்து என்ன பண்ண போறாங்க? உண்மையா மக்களை சொல்லி ஆகணும். மக்கள்லாம் ரொம்ப போர் அடிச்சு வெறுப்புல இருந்திருப்பாங்க போல. இந்த பேசுற கண்டென்ட்டே 1 லட்சம் பேருக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேசுற கண்டென்ட் வீட்டுக்குள்ள சண்டை கூட பெருசா வரல, நார்மலா பேசி லைட்டா முட்டிக்கிறாங்க. அந்த கண்டென்ட்டே மக்கள் 1 லட்சம் பேர் உட்கார்ந்து வான்னு என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னா மக்கள் எவ்வளவு போர் அடிச்சு உட்கார்ந்துருக்காங்க சொல்லுங்க. போர் அடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. மொத்தத்துல லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது கரெக்டானது, ஜாக்லின் கரெக்டானது. அறம் தான் புதுசா ஏதோ யார் இது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தவங்க அந்த அறம் கண்டென்ட்டை யூஸ் பண்ணல. சிவா அவர்கள் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இருக்கு, சம்பவம் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா மிட் வீக் எக்ஷன் வைக்க போறாங்க. அந்த மிட் வீக்ல யாரு போவான்னு நினைக்கிறீங்க? ஐ கெஸ் நான் ஒரு 3 பேர் வச்சிருக்கேன். அந்த 3 பேரை நான் சொல்றேன். அந்த 3 பேர்ல யார் ஒருத்தர் போவாங்க நீங்களே சொல்லுங்க. அருண், விஜய், விஷால், ஜாக்லின், இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தரை வெளியே தூக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படி இந்த 3 பேர்ல இருந்து யாரே ஒருத்தரை வெளியே எடுக்க போறாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், எவரா வேணா இருக்கலாம். ஸோ அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த